நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கேரளாவில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன கிராமத்துக்கு கேரளாவில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து மலைகள், அங்கே மலைக்கு மேலே தான் வந்து வீடெலாம் வந்து அப் அண்ட் டவுன்ஸாக எதுவுமே ஈவெண்ட்டாக இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டாக இல்லாமல் அங்கங்கே வந்து ஒரே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு மேலே ஒரு ஒரு உள்ள ஒரு சின்ன வீட்டில் இருக்குது. எல்லா வீடுகளுமே வந்து எதுவுமே வந்து ஒரு சமமான ஒரு தளத்தில் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து சச் அமேசிங் பியூட்டி. அதாவது இல்லை எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடிகள், அதாவது முழுக்க வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த கேரளத்து வாழ்க்கை. கண்டிப்பாக சொல்லியாகணும். நான் இந்த கேரளாவில் கூட இப்போ சம்மர் தான் போல். சம்மர் நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பள்ளமாக போயிட்டுருக்கு. அடுத்து பள்ளத்தில் ஒரு வீடு, எங்கே பார்த்தாலும் ஒரே பள்ளம் மேடு. இடையில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்த ஒரு அதிசயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மரங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து அந்த மரத்துக்கு எதுவுமே தண்ணி ஊற்றுறது இல்லைங்க. ஏன்னா மழையிலேயே வரக்கூடிய மழையிலே இந்த மரங்கள்லாம் விளைஞ்சி மழை தண்ணியிலே இந்த மரங்கள்லாம் வந்து பலன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம பொதுவாக வந்து இது கேரளாவுடைய முனை, கன்னியாகுமரியிலேருந்து போகக்கூடிய கேரளத்து முனைங்கிறதுனால வந்து இங்கே வந்து அதாவது வடமேற்கு பருவமழையும் பொய்யும், தென்மேற்கு பருவமழை 2 மழை மூலமாக வந்து அதிக மழை பெறுறதுனால அங்கே வந்து தண்ணி வந்து எந்த செடிகளுக்கு ஊற்றுறது கிடையாதான். ஏன்னா அதை அப்படியே பழகிடும் போல். அதனால் தண்ணி இல்லாமலே வருஷம் ஃபுல்லாக பாருங்கள் வாழை, மா, பலா, அதாவது முக்கணிகளும் ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏரியா தாங்க இந்த கேரளா. பாருங்கள் மாமரங்கள்லாம் காய்ச்சி தொங்குது. பாருங்கள் மாமரங்கள்லாம் பாருங்கள். ஸோ ஹியர் சின்ன மரத்துலேயும் மாமரம் காய்ச்சி தொங்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து முக்கணிகள் வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பண்பாடுன்னு சொன்னாலும் வந்து முக்கணிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இந்த கேரளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், அது பலா மரம், இது வாழை மரம், இது மாமரம். இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து கண்டிப்பாக அடுத்து பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரே இடத்துல ஒரே சேம் பிளேஸில் 3 மரங்களும் இருக்குது. அதாவது பலா, வாழை, மா 3ம் ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த கேரளா. ஸோ அதனால் கேரளத்து மக்கள்லாம் நிஜமாகவே வந்து புண்ணியம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏரியாவில் வசிக்கிறதுக்கு. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு தகவலோடு மீண்டும் பார்க்கலாம். நன்றி.